ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரெஹபத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எல்லோருக்கும் ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஃபிஷ் நக்கெட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குறேன். நான் இன்றைக்கி 350 கிராம் போன்லெஸ் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடையில் போய் கேட்டால் இந்த மாதிரி நல்லா அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் பவுடர், மஞ்சள் தூள், ஆஃப் லெமன் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஆஃப் லெமனே போதும், ஏன்னா ரொம்ப அதிகமான புளிப்பாயிடுச்சுன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபிஷ் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு ராத்திரி ஃபுல்லாக நான் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நான் நெக்ஸ்ட் டே தான் எடுத்து யூஸ் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கூட நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சோள மாவில் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு க்யூப்ஸையும் எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு தனியாக ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நல்ல லேயரும் வெளியில் நல்ல கிறிஸ்பியும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம டபுள் கோட்டிங் கொடுக்குறோம். டபுள் கோட்டிங் கொடுத்து இந்த ஃபிஷ் நக்கெட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற நேரத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபிஷ் க்யூப்ஸ் எடுத்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, மீடியமான ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அப்புறம் வேகாமல் விட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய டேஸ்டியான கிறிஸ்பியான ஃபிஷ் நக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மயனஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தினம் ஒரு வார்த்தையிலிருந்து உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.